பாய்ந்த சிறுத்தை, அச்சத்தில் இருசக்கர வாகன ஓட்டி. வளர்ப்பு விலங்குகள் போல சுற்றித் திரியும் வனவிலங்குகளால் பொதுமக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 55% வனப்பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமாகும். இங்கு சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி, காட்டெருமை, மான் போன்ற வனவிலங்குகள் அதிகம் உள்ளன. அதே போல சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படும் நிலையில் காட்டு யானைகளும் சீசனுக்கு வருவது போல் குளிர்ச்சிக்காகவும் மற்றும் உணவு, தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி வருவது வழக்கமாகும். இந்நிலையில் இடைவிடாமல் வனவிலங்குகள் நகரப்பகுதி மற்றும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக செல்ல பிராணிகள் போல இரவு மற்றும் பகல் வேளைகளில் வலம் வர துவங்கியுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு ஓட்டுப்பட்டறை காமாட்சியம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் ஒருவர் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே சாலையில் சீறி பாய்ந்த சிறுத்தையால் வாகன ஓட்டி அச்சமடைந்துள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. எனவே அசம்பாவிதம் எதுவும் நடக்கும் முன்னரே வனத்துறையினர் இரவு வேளையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தனியார் அரசு மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினார்கள். கரூர் அருகே பண்டிதக்காரன்புதூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரசு மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக நடனமாடி கொண்டாடினர். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றுதான் ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகையில் வண்ண வண்ண மலர்களை கொண்டு போடப்படும் அத்தப்பு கோலம் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அத்தப்பு கோலம் ஏன் போடப்படுகிறது என்பதற்கு நீண்ட புராண கதை இருக்கிறது. தங்கள் வீடு தேடி வரும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கவே விதவிதமான பூக்களில் அத்தப்பு கோலமிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் கேரள பெண்கள். கேரளாவில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் நடைபெறும். ஓணம் பண்டிகை இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கரூர் அடுத்த மண்மங்கலம் வட்டம் பண்டிதக்காரன்புதூர் பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் கோலமிட்டு கேரள பாரம்பரியமான சண்டை மேளங்கள் முழங்க மாணவிகள் வட்டமிட்டு நடனமாடினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சினிமா பாடல்களுக்கு நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். பின்னர் அனைவரும் செல்ஃபி எடுத்தும் குழு புகைப்படம் எடுத்தும் ஓணம் பண்டிகையை சிறப்பித்தனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மக்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என திருப்பூரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை, நாடாளுமன்ற விவகாரத்துறை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் விநாயகர் விஜர்சன ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் இந்து முன்னணியின் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதாக மாறிவிடக் கூடாதுன்னு சொன்னார். மதுவை புகுத்தி நம் சிந்தனையை மழுங்கடித்து பொருளாதாரத்திலும் சரி பல்வேறு வெற்றிகளை அடைந்திருக்கின்றோம். இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த திராவிட இயக்கங்கள் பல்வேறு சிந்தனைகளுக்கு இடையே மரியாதைக்குரிய திரு சண்முகம் அவர்களே, திரு கிருஷ்ணன் அவர்களே, இந்து முன்னணி திருப்பூர் எல்லா விழாக்களுக்கும் போனார். மற்ற மத நிகழ்ச்சிகளுக்கு போங்க வாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்துக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தி விழாக்கு ஏன் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையேற்று போட்டிகளை துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் க. தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு கொடியசைத்து தடகள போட்டிகளை துவக்கி வைத்தார்கள். இந்நிகழ்வில் ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவர் காவியா, திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன், மாவட்ட ஊராட்சி குழுவினர்கள் கவிதா தண்டபாணி, சிந்துஜா ஜெகன், ஒன்றிய குழு தலைவர் சத்யா சதீஷ்குமார், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குணசுந்தரி, நகர செயலாளர் அன்பழகன், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஆளிவாசன், உடற்கல்வி ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொடைக்கானலில் முக்கிய பகுதியான மூஞ்சிகள் பகுதியில் உணவு விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் முக்கிய சாலை பகுதியான மூஞ்சிகள் ஜங்ஷன் அருகே அதிக உணவு விடுதிகள் உள்ளன. இதில் SRS என்ற உணவு விடுதியின் மேல் மாடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயினை அணைத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தினால் அப்பகுதியில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது.